ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி அன்று நிகழ்ந்த பயங்கர தாக்குதல் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் திட்டமிட்டு நடத்திய அந்த தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் மே 7ஆம் தேதி அன்று ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை மேற்கொண்டது. பாகிஸ்தானில் உள்ள 9 பயங்கரவாத முகாம்கள் துல்லியமாக குறிவைத்து அளிக்கப்பட்டது. இந்த நடவடிக்கையில் இந்தியாவின் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்பை முறியடித்து இலக்குகளை வெற்றிகரமாக தாக்கியது. இதனால் பாகிஸ்தான் ராணுவம் பெரும் அதிர்ச்சி அடைந்தது. இந்தியாவின் உறுதியான நடவடிக்கை பாகிஸ்தானை பீதியில் ஆழ்த்தியுள்ளது. மீண்டும் இதுபோன்ற தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற அச்சத்தில் பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் 35க்கும் மேற்பட்ட ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகளை விரிவாக நிறுவி வருகின்றது. இவை ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி, பூஞ்ச், நவ்ஹோரா பகுதிகளுக்கு எதிராக உள்ள பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகளில் ஸ்பைடர் கவுண்டர் போன்ற சிறிய ட்ரோன்களை 10 கிலோமீட்டர் தொலைவில் கண்டறியும் கருவிகள், ட்ரோன்களின் வீடியோ மற்றும் GPS சிக்னல்களை செயலிழக்க செய்யும் ஜாமிங் துப்பாக்கிகள், மேலும் ட்ரோன்களை நேரடியாக சுட்டு வீழ்த்தும் ஆயுதங்கள் ஆகியவை அடங்குள்ளது. இந்திய ராணுவ உளவுத்துறை அதிகாரிகள் தெரிவிப்பது, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு முற்றிலும் தோல்வியடைந்தது. அதனால் மீண்டும் அத்தகைய தாக்குதல்களை சமாளிக்க பாகிஸ்தான் தீவிரமாகி வருகின்றது. இதற்கு வல்லுநர்கள் கூறுவது, எல்லையில் அமைதி நிலவ வேண்டுமெனில் பாகிஸ்தான் பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளிப்பதை நிறுத்த வேண்டும். இந்தியாவின் உறுதியான நடவடிக்கை பாகிஸ்தானை பீதியில் ஆழ்த்தியுள்ள நிலையில் பயங்கரவாதத்தை ஒழிக்காமல் எந்தவிதமான அமைதியும் நிகழாது என்பதே அவர்களின் வலியுறுத்தல். இதனால் பகல்காம் தாக்குதல் மற்றும் அதற்கு பதிலான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்தியாவின் பாதுகாப்பு உறுதியையும் பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவு கொள்கையின் விளைவுகளையும் உலகிற்கு வெளிப்படுத்தும். மேலும் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.